கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 1:8. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காக தேவனை துதிக்கிறேன். எந்த பிரச்சனைனாலும் எந்த சூழ்நிலைனாலும் தேவனை ஸ்துதிச்சுக்கிட்டு, இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட நீங்க என்ன செய்யலாம், கேட்டுக்கிட்டே உங்களுக்குள்ள எது பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்கிட்ட சிலர் சில ப்ராப்ளம் சொல்லுவாங்க, எனக்கு அது தலைகால் ஒண்ணுமே புரியாது, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அது கொஞ்ச நேரம் கழிச்சாதான் புரியும். அதனால நான் புரியறதுக்கு முன்னால நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன், உள்ளுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு என்ன டெசிஷன், என்ன பதில், என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்குறீங்க, கரெக்டான ஒரு பதிலை நீங்க கொடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீங்க பிரசங்கம் கேட்கும் போது கூட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. இங்கே சொல்றாரு, முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்க முதலாவது காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு பிரச்சனைனா முதலாவது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, நல்லா துதிங்க, அது போதும். ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யும், பெருக ஆரம்பிச்சிடும். இருக்கிற ப்ராப்ளம் அப்படி டம்மி ஆயிடும். நீ ஸ்தோத்திரம் எவ்வளவு பண்றியோ அவ்வளவு நீ ஜெயிக்கிற. ஸ்தோத்திரம் எவ்வளவு பண்றியோ அவ்வளவு நீ முன்னேறி கொண்டே இருக்கிறாய். ஏன்னா நம்முடைய ஆயுதங்கள் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் அறங்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகள். அதனால ஒருத்தர் பாட்டு பண்ணார், ஸ்தோத்திரம் என்னும் குண்டு மாறி பொலிவோம் அப்படின்னு. அந்த பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஜே பெஞ்சமின் அவர்கள் பாடும்போது சொல்றாரு, ஸ்தோத்திரங்கிற ஒரு குண்டு மாறி பொலிவோம். அதுவாடு ஸ்தோத்திரங்கிறது ஒரு குண்டு மாதிரி, பாம்பு போட்ட மாதிரி போட்டுட்டே இருக்கணும். ஸ்துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது சத்ருவின் எரிகோ கோட்டை என்ன செஞ்சது, விழுந்தது. அதனாலதான் ஒரு சில வீடுகளுக்கு நான் போயிருக்கேன். ஒரு வீட்டுக்கு நான் போனேன், ஒரே புளிய முத்தா வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன், என்ன இது இவ்வளவு வருஷம் விசுவாசி புளிய முத்துல வச்சுக்கிட்டு இருக்கான், இது ஏதோ வாடி ஆடிட்டு விளையாடுறான் போல் இருக்கு. கடைசியில பார்த்தா அதுல எத்தனை இருக்கு, 3000 இருக்கு. 3000 புளியங்கொட்டை வச்சிருக்காங்க. இந்த ஜெபமாலை மாதிரி இதை என்ன செய்யறது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு ட்ரிப் வெளியே வந்துருச்சுன்னா 3000, உள்ள போயிட்டுனா அடுத்த 3000. இன்னொரு வீட்டுக்கு போனேன், ஒரு அட்டை, காலண்டர் அட்டை, 1 2 3 எழுதியிருக்கு, சோத்திரம் 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 சோத்திரம். அவங்களுக்கு அவங்க எப்படியாவது என்ன செய்யணும், கத்தரை துதிச்சிடணும். ஒரு இடத்துக்கு போனா கவுண்டிங் மிஷின் டிக் 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 டிக்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஒரு பாஸ்டரோட நான் வண்டியில போனேன். நான் பின்னால உட்காந்தேன், என்ன கார்ல ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, ஒண்ணுமே எனக்கு புரியல. டிக் டிக் டிக், ஒரு பிரஸிங் சவுண்ட் மட்டும். என்னடா இது, இந்த வண்டியில ஏதோ ஃபால்ட் இருக்குமா, இல்ல வாட்ச் எங்க ஓடுதுன்னு. கடைசியில பார்த்தா அந்த பாஸ்டர் ஏதோ வச்சிருக்காரு கையில. அதாவது கர்த்தரை துதிக்கிறதுல ஏதோ ஒரு மெத்தட்ல அவங்க என்ன செய்றாங்க, அந்த மைண்ட கான்சென்ட்ரேஷன்ல கொண்டு வரணும்னு, ஒரு மனதுக்குள்ள கொண்டு வரணும்னு அவங்க என்ன செய்றாங்க, ஏதாவது ஒரு விதத்துல. நம்ம எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறோம் சொல்லுங்க. ஃபெய்த்தம்ல ஒரு பாட்டியம்மா இருந்துச்சு, ரொம்ப ஒல்லியா இருக்கும், ஃபெய்த்தம்ல தான் இருக்கும். அதை பார்த்தேன், அது ஒரு 10-20 சீனிக்கல்ல எழுதி வச்சிருந்துச்சு. இது எதுக்கு இப்படி பண்ணுன்னு பார்த்தா, அதுவும் எதுதான் பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு தான், துதிக்கிறதுக்கு ஒரு கவுண்டிங் வச்சுக்கிறாங்க. இத்தனை ட்ரிப்பு தோத்திரம் பண்ணிட்டா எவ்வளவு. நம்ம எவ்வளவு பண்றோமா, ஏதாவது பிரச்சனைனா உட்காந்து அழ தெரியுது, ஏதாவது பிரச்சனைனா உட்காந்து என்ன செய்யணும், துதிக்கணும். ஏதாவது போராட்டம்னா ஒரு ஓரத்தில் நின்று கத்தரை சுதிச்சுக்கிட்டே இருக்கணும். பாஸ்டர் லூக்கா அவருடைய இதை கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒரு லேண்ட்ல பயங்கர பிரச்சனை, என்ன பண்ணணும்னு தெரியல, கோடிக்கணக்கான பிரச்சனை, பணம். அதை கொடுத்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை, எடுக்கவும் முடியல, அந்த இடத்த காலி பண்ணவும் முடியல, விற்கவும் முடியல, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு 5000 தோத்திரம் பண்ணிடுறேன் சுவாமி, இந்த பிரச்சனையை நெஞ்சிருங்க, சால்வ் பண்ணி தந்துருங்க. 5000 தோத்திரம் பண்ணாரு, சால்வ் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா 5000 தோத்திரம் பண்ணதுல 3 கோடி ரூபாய் பிரச்சனை நெஞ்சிருச்சே, பட்டன் சால்வ் ஆயிடுச்சா. ஒரு பெரிய ஆச்சரியம். சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமா கேள்விப்பட்டு, இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உடனே, சரி நான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை 1 கோடியை கொடுக்குறேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க, அந்த இடத்த வாங்கி ஏதாவது பண்ணுங்க. உடனே இவங்களும் அதை வாங்கி செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. பார்ட்டி பார்த்தா, அவனுக்கு பார்த்த உடனே அந்த இடம் அவனுக்கு அவ்வளவு செட் ஆகல. இப்ப போட்ட ரூபாய் எடுக்கணும், திருப்பி என்ன பிரச்சனை, இன்னும் 1 கோடி கொடுத்தாதான் பிரச்சனையை சால்வ் ஆகும். உடனே இப்ப திருப்பி அவன் 1 கோடி அனுப்பி 2 கோடி அனுப்பி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எப்போ விற்கிறீங்களோ கொடுங்கட்டான். ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது வெளியே வந்துட்டாங்க. அது அவருக்கு தாங்கவே முடியாம
என்னடா 5000 ஸ்தோத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மொத்த கோயம்புத்தூர் சென்டர்லையும் அவ்வளவு வரையும் 4000 வரையும் கூட்டி வச்சு ஸ்தோத்திரம் பண்ண வச்சுட்டாரு. அவ்வளவு வரையும் போட்டு எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. நம்ம செய்வோமா? நமக்கு காரியம் ஆகிற வரைக்கும் காலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்போம். காரியம் முடிஞ்ச உடனே தேங்க்ஸ், பிரைஸ் லார்ட், பாய், அவ்வளவுதான், போயிட்டே இருப்பான். காரியம் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டான், குளிக்க மாட்டான், மூஞ்சி மாறிடும், அப்படியே உட்காந்து தோத்திரம் 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 தோத்திரம். அப்ப செங்கடலும் பிளந்துரும், யோர்தானும் பிளந்துரும். ஆனா முடிஞ்ச பிறகு இவன் எங்க வரமாட்டான், கர்த்தரை துதிக்கிற விஷயத்துல ரொம்ப கம்மி. பைபிள்ல அவர் சொல்றாரு, நான் உங்கள் எல்லாருக்காகவும் முதலாவது தேவனை என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க துதிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் கையை வைத்துங்க, நைட்ல ஒரு 10 நிமிஷம் கை வைத்துங்க. முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் கரெக்ட். ஒரு 10 நிமிஷம் தனியா கடந்து ஒரு ஓரத்தில் நின்று கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னுடைய ஜீவியம் பாதுகாக்கப்படும், உன்னுடைய விசுவாசம் பாதுகாக்கப்படும், உன்னுடைய பிரதிஷ்டை பாதுகாக்கப்படும், உன் மேல இருக்கிற கிருபை பாதுகாக்கப்படும், நீ போகிற பாதை உனக்கு வாய்க்கும். துதிக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 23, 25, 26. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. நீ வெளிப்புறத்தை மட்டும் போட்டு கழுவு 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 கழுவுன்னு கழுவி சைன் பண்ணி சும்மா அழகா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் போட்டு போட்டு தேய்ச்சி என்னெல்லாமோ பண்ணி சும்மா மேக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு வர்றியே, அதெல்லாம் கரெக்டு தான். உள்புறத்தை என்ன செய்ய, முதலாவது உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை சரிப்படுத்து. அதனால தான் சொல்லி இருக்கிறது, நீ பாத்திரங்களின் பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறமோ கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. கல்லறையில பாத்தீங்கன்னா, வெளியே பாத்தீங்கன்னா கல்லறைக்கு அழகா மார்பிள் ஸ்டோன்லாம் ஒட்டிடுவாங்க, எங்க தாத்தா, எங்க அம்மா, எங்க அண்ணன் சொல்லி. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, எலும்புகளினாலும் கல்லறைகளுக்கு அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அதே அடுத்த வசனம் 27ஆம் வசனத்துல அது இருக்கு. அப்ப நீங்க என்ன விளங்கி கொள்றீங்க, வெளியே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்ப நீங்க தாஜ்மஹாலுக்கு போங்க, உலக அதிசயங்கள்ல அது ஒண்ணு, உலக அதிசயங்கள்ல அது ஒண்ணு. இன்னைக்கு வரைக்கும் அது அதுல ஸ்டாண்ட் பண்ணி அந்த மார்க்கெட்ல நிக்குது. ஆனா உள்ள என்ன இருக்கு, உள்ள அது என்னது பாதி வரைக்கும் தெரியாது. டெல்லி போனா எதை பார்த்துடணும், டெல்லி போனா தாஜ்மஹாலை பார்த்துடணும், அங்க ஒரு போட்டோ எடுத்துட்டா வாழ்க்கையில லட்சியம் தீர்ந்து விட்டது. ஆனா நீ எதுக்கு முன்னால நின்று எடுத்துக்கிட்டு இருக்க, ஒருத்தன் தன் மனைவி செத்து போயிட்டான்னு வச்சது கல்லறை, அது மும்தாஜுக்கு கட்டினதான கல்லறை. என்னதான் சலவை கற்கள் அது உலக அதிசயமா இருந்தாலும் உள்ள என்ன இருக்கு, உள்ள இருக்கான்னு தெரியல, எல்லாம் காஞ்சி ஒன்னும் அரிச்சு ஒண்ணு இல்லாம போயிருக்கும். இருந்தா எலும்பு இருக்கலாம். இப்ப திறந்தா ஒருத்தன் தாஜ்மஹால் பக்கம் கூட நிச்சய மாட்டான், போக மாட்டான், செத்து போயிடும் அந்த ஸ்மெல்லுலயே. அது ஃபுல்லா போயிடுச்சு. கல்லறை. வெளியரங்கமா நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப சிறப்பா அமைக்கிறது போல வெளியே சிரிக்கிறோம், வெளியே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய ஆத்மாவில் எவ்வளவு கசப்புகளும் வைராக்கியங்களும் குப்பைகளும். மார்க் எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, மனுஷனுக்கு உள்ள இருந்து புறப்படுகிறது வன்கண், தூஷணம், மதிகேடு, காம விகாரம். ஐயோ, அதை வாசிச்சாலே லிஸ்ட் வரிசையா ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு லிஸ்டையும் பார்த்தாலே ஓடிடுவான் எல்லாரும். மார்க் 7, 20, 21, 22. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் உள்ள இருக்கு. இதை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம வெளியரங்கமா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு விருந்து சாப்பிட்டுக்கிட்டு கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு அல்லேலியா போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? உள்ள என்ன இருக்கு? அதனால தான் இயேசு சொன்னார், முதலாவது மாயக்காரனே, குருடனான வழிகாட்டியே, வேத பாரகனே, உனக்கு ஐயோ, நீ முதலாவது எதை சுத்தப்படுத்து? உள்புறத்தை சுத்தப்படுத்து. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை
தரிசிப்பார்கள். இருதயத்துல சுத்தம் இல்லாம வெளியரங்கமாக சுத்தமாய் என்ன, ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரு, அவரை நல்லா கிளீன் பண்ணல. அந்த கிளீன் உடனே பண்றவங்க சரியா பண்ணலன்னா அடுத்து அந்த பாடி கிட்ட நிக்க முடியாது, நிக்க முடியாது. அது அவர் 2 நாள் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவருடைய ரிலேஷன் ஃபாரின்ல இருந்து வரணும்னு அடையாறுல வச்சுட்டாங்க. அது சரியா அந்த நேரத்தில் சரியா கிளீன் பண்ணாம அழகா ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அங்க பாட்டு வீட்டுலாம் ஒண்ணுமே நிச்சய முடியல, பாட முடியல. இப்போ அடக்காரனை நெருங்கிட்டு இருக்க நேரம், சரி இப்போ எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் போய் நின்ட்டேன். போல்டான ஆள்னு என்னையும் கொண்டு போய் உள்ள விட்டாங்க. உள்ள எவ்வளவுதான் போல்டா இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு கிட்ட என்ன செய்ய முடியல. ஆனாலும் சமாளிச்சு 4-5 ஊழியக்காரன் நின்னாங்க. எனக்கு ஒரு லிமிட்டுக்கு பிறகு மூச்சே தடுமாறி, இனி அடுத்து நம்ம இணைஞ்சிருவோம், வாமிட்டு எடுத்துருவோம், கொமட்டிடுச்சு. அந்த லிமிட் வந்தவொடனே நான் ஓடியே விட்டேன். எல்லாரும் என்னைய போட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க. எனக்கு அங்க போய் நின்ன பிறகு கூட அந்த ஸ்மெல் எங்கதான் இருக்கு, உள்ளுக்குள்ள போராடுது. அவ்வளவு பேட் ஸ்மெல். இப்படி நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம வெளியரங்கமா பரிசுத்தமானங்களை போல நம்ம வேஷம் போட்டோம்னா ரொம்ப குற்றம். அதனாலதான் மாயக்காரராகிய வேதவாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. முதலாவது பாத்திரத்தில் எதை சரிப்படுத்து, உட்புறத்தை சுத்தமாக்கு. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளதான் முக்கியம். வாசிங்க சங்கீதம் 45:13. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரணம், உள்ளுக்குள்ள ஒரு பூரண மகிமை உள்ளவள். என்ன செய்யணும், நாளுக்கு நாள் பலப்படணும். எங்க இருக்கு, உள்ளான மனுஷனில். எபேசியரா வாசிங்க. உள்ளான மனுஷன். எபேசியர்ல ஞானசானத்தை பத்தி வரும்பொழுது அந்த வார்த்தை இருக்கும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுதல். எபேசியர் 3:16. அப்படியானால் நம்ம இந்த நாட்களில நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த நாட்களில நம்முடைய உள்ளுக்குள்ள முதலாவது சுத்தத்தை கொண்டு வர வேண்டும். வெளியரங்கமா ஒருவேளை ஏழ்மையாக இருக்கிறவங்க ரொம்ப ட்ரிம்மா இருக்க முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தெய்வ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாய் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள பெண்கள், விதவையோ பெண்களோ பேரன் பேத்தியோ வசதியானவங்களோ வயசானவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலும் முதலாவது தங்களுடைய சொந்த குடும்பத்தை நல்ல தேவ பக்திக்கு ஏதுவாய் விசாரிக்கணும். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக் கொடுக்கணும். பெற்றவங்களை மதிக்க சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பெரியவங்களை மதிக்காம நீங்க கடவுளை மதிக்கிறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனமோ இல்லை. ஒரு தாய் தகப்பனை மதிக்காம நான் ஊழியத்துக்கு போறேன், நாங்க ஊழியம் செய்யறோம்னா தாய் தகப்பனை மதிக்க வேண்டிய நேரத்தில் மதிக்காம அவங்கள நம்ம விட்டுட்டு வந்துடுறோம் ஊழியத்துக்காக, அது வேற. ஆனா ஊழியத்துல வீட்டுல இருக்கும்போது தாய் தகப்பனை மதிக்காம இருந்துட்டு ஊழியத்துக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? பெரியவங்களை மதிக்காம ஊழியம் என்ன செய்ய முடியும்? இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பெரியவங்களை மதிக்கிறதுக்கு நம்ம கத்துக் கொடுக்கறதே இல்லை. அப்படி கத்துக் கொடுக்குறீங்களா? யாராவது வந்தா விஷ் பண்றதுக்கு, யாராவது வந்தா எழுமி நின்று மரியாதை செலுத்துறதுக்கு, பெரியவங்க முன்னால உட்காரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, அப்படிலாம் யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா? இப்பெல்லாம் அந்த கலாச்சாரம் போயிடுச்சு. அந்த தமிழர் பண்பாடுங்கிறது சுத்தமா போயிடுச்சு. தமிழர் பண்பாடு நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள்ல எல்லாமே இருக்கும், அப்படியே இருக்கும், டிட்டோ இருக்கும். அந்த மரியாதைலாம் இப்ப சுத்தமா கிடையாது. ஒரு வயசுக்கு ஏற்ற மரியாதை, தகுதிக்கு ஏற்ற மரியாதை, ஒரு ஸ்தானத்துக்கு ஏற்ற மரியாதை அப்படிலாம் நம்ம என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறதே இல்லவே இல்லை. நீங்க ஆனா ஃபாரினர்ஸ் வெள்ளைக்காரனை நீங்க பாருங்க, அந்த காலத்துல அவங்க ஏற்படுத்தி வச்ச மரியாதை இன்னைக்கு என்ன செய்யுது கவர்மெண்ட் இதுல அப்படி இருக்கு. ஒரு பெரிய ஐஜி வராருன்னா ஒரு சாதாரண போலீஸ்காரன் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. ஆனா அப்படி சொல்ல மாட்டான். நீங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அவன் செலுத்துக்கிற மரியாதை ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பு மரியாதை இருக்கு. நம்ம அப்படிலாம் இப்ப என்ன செய்யறது இல்ல, ஒன்னும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் நம்ம பேரண்ட்ஸை பிள்ளைங்க பிற்காலத்துல மதிக்கிறது இல்லை.
யாரு இப்ப அம்மா அப்பாவை நீங்க வாங்கன்னு பேசுறாங்க? சொல்லுங்க. அது கிடக்குது. அது என்னது? கட்டையா மட்டையா? உங்க அம்மா கூப்பிடுறாங்க, அது கிடக்குது அப்படிமா. அப்படின்னு என்னது? அதோட குப்பை கிடக்குது, தொட்டிக்குள்ள கிடக்குதுன்னு மாதிரி போயிடுவாங்க. இப்ப ரொம்ப செல்லம். அதனால என்னது? நீ வா. இப்படிலாம் பழகி பழகி பழகிதான் யாரையும் மதிக்கிறது இல்லை. ரொம்ப அருமையா மதிக்கணும். அங்க சொல்லி இருக்கிறது, உன் சொந்த குடும்பத்தை எப்படி விசாரிக்கணும்? தேவ பக்திக்கு எதுவாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய அவர்கள் கற்றுக்கொள்ள கடவர்கள். பெற்றவங்க என்ன உனக்கு நன்மை செஞ்சு உன்னைய பாதுகாத்து பெற்று வளர்த்து உனக்கு என்னென்ன விதமான வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்களோ அதற்கு பதில் நன்மை செய்ய நீ அவனுக்கு என்ன செய்ய? கற்றுக்கொடு. முதலாவது அதை செஞ்சு கொடு. முதல் படி கீழ்ப்படிதல். அது இல்லாத வேற என்ன படியும் போய் பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் பழைய குருத்துவத்திலையுமே அந்த மதிப்பு மரியாதை என்ன செஞ்சாங்க சொல்லுறது. அந்த ராஜகுமாரன் வந்து குருத்துவத்தில் குருகுலத்தில் படிச்சா கூட அவனுக்கு என்ன இருக்கும்? அதே தான். இப்ப நீங்க ஃபாரின்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மகாராணியுடைய பேரன்லாம் எதுல இருக்கான்? மிலிட்டரியில இருக்கான். ஏன்னா அந்த மரியாதையை கத்துக்கிறதுக்கு அவன் எங்க போகணும்? அங்க போகணும். நம்ம சபையில என்ன மரியாதை செஞ்சு சொல்லி கொடுக்குறோம்? யாரு வந்தாலும் இவன் பாட்டுக்கு பல்ல கடிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான். செத்து போன வீட்டில் போய் உட்காந்து ஜோக் அடிச்சிட்டு இருக்கான். அப்படித்தானே போயிட்டு இருக்கு. நாம வந்து முதலாவது நல்லா கற்றுக் கொடுக்கணும். சில ஸ்கூல்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா ரொம்ப மரியாதை, அவங்க ஸ்கூல்ல வந்து கேரக்டரை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம அப்படி கற்றுக் கொடுக்குறோமா? முதலாவது தன் சொந்த குடும்பத்தை சரியாய் தேவபக்திக்கு எதுவாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைக்கு பிள்ளைகள் பதில் நன்மை செய்ய கற்றுக் கொடுங்கள். அப்பதான் உங்க பிள்ளைங்க உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பராமரிப்பாங்க. தாய் தகப்பன் அந்த மதிப்பு மரியாதை அப்படியே இருக்கும். அந்த தாய் தகப்பனுக்கு சரியான மரியாதையும் மதிப்பும் கொடுக்கும் போது அதே வயசுக்கு ஒத்த எல்லாருக்கும் அதே மதிப்பு என்ன செய்வான்? கொடுப்பான். எங்க அம்மா மாதிரி, எங்க அப்பா மாதிரி, எங்க அண்ணன் மாதிரி, எங்க வயசுல இப்படி அப்படி அந்த மதிப்பு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா எல்லாரும் நீ வா போச்சு போன்னு தள்ளிட்டு போயிடுவான். மரியாதையை கற்றுக் கொடுங்க. முதலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அதை கற்றுக் கொடுங்க. உங்க குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை தேவபக்திக்கு எதுவாய் விசாரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில எழுந்திரிச்சு ஜெபம் நடந்துச்சா? பைபிள் படிச்சியா? இன்னைக்கு உபவாச நாள், இன்னைக்கு உபவாசம் எடுத்தியா? இன்னைக்கு தேவசமூகத்துக்கு போக வேண்டிய நேரத்துக்கு நீ போனியா? நைட்டு ஜெபிச்சியா? இன்னைக்கு நீ தேவசமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருந்த? இதுதான் தேவபக்திக்கு எதுவான விசாரித்தல். இதைத்தான் பைபிள் சொல்லுது. முதலாவது அந்த பெண்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுதான். தொட்டில் பழக்கம் தான் எது வரைக்கும் வரும்? சுடுகாடு வரைக்கும். சின்ன வயசுலயே நீங்க பிள்ளைகளுக்கு அழகா தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்கணும். இது என்னன்னா, புருஷன் கற்றுக் கொடுத்தா மனைவி வந்து அதெல்லாம் வேண்டான்ட்டுருவா. மனைவி கற்றுக் கொடுத்தா புருஷன் வந்து அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அதுதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உள்ள வீழ்ச்சி. முதல்ல மரியாதை கற்றுக் கொடுக்கல, பாசம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கல, அன்புன்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கல, கீழ்ப்படிதல்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கல, மரியாதைங்கிறது என்னன்னே கற்றுக் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து தான் பிள்ளை வந்து தன்னை மரியாதை இல்லாம பேசினா கூட அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது சின்ன குழந்தைகள் அப்படி பேசும். அறிவு இல்லாம என்ன செய்யும்? நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, பெத்தேல் ஃபெல்லோஷிப்ல நம்ம விசுவாசி ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்ப பையன் பெரிய பையன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் வந்து இவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, அவனும் வந்து அங்க உட்காந்துருப்பான். இவர் கம்பு வச்சிருப்பாரு, அவனும் என்ன செஞ்சுவான்? அவன் குட்டி பையன் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்துருப்பான். இவர் அந்த பசங்களெல்லாம் அடிச்சு, முட்டாள் படிப்பறிவு இல்லாத பசங்க, அந்த கிராமத்து பசங்களை அடிச்சு மடையன் அப்படின்னு சொன்னோன்னு இவனு அதை என்ன செய்வான்? அதே இதை சொல்லி சொல்லி காட்டிட்டு இருப்பான். திரும்ப எதுக்கோ அவர் ஒரு நாள் வீட்டில் அடிச்சு விட்டாரு. யார? இந்த பையன் அடிச்சு விட்டாரு. இவன் மடையான்ட்டான். யார? ஏன்னா இவரு சொல்லி கொடுத்ததானே இவன் உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்கான். மடையான்ட்டான். அது இவருக்கு சரியான டென்ஷன் ஆகி என்னைய வந்து இந்த வயசுலயே அவனுக்கு கொழுப்புன்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்துட்டார். அழுதுகிட்டு இருக்கும்போது நான் போனேன். அப்பதான் இப்படி ஆச்சு, அதான் அடிச்சிருக்கேன். நான் சொன்னேன், அன்னைக்கு சின்ன வயசுல உன்னை மடையான்னு சொன்னதெல்லாம் நீ ஏத்துக்கிட்ட, மற்றவங்களை சொல்லும் போதெல்லாம் நீ ஏத்துக்கிட்ட. இப்ப அவன் என்ன சொல்றான்? உடனே சொல்றான். நீங்க வந்து எப்படி கத்துக் கொடுக்குறீங்க உங்க பிள்ளைகளுக்கு? நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இந்த புருஷ மனைவி செய்யற தப்பு சொல்லிடுறேன். வயசான தாய் தகப்பன் இருப்பாங்க, அவங்க கூப்பிடுவாங்க தம்பின்னு. நீ ஒன்றும் போக வேண்டாம், இங்க வா. அந்த வயசானவங்களுக்கு இவங்க இந்த பிள்ளைகளை அனுப்பி என்ன செய்ய மாட்டாங்க? ஹெல்ப் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. அவன் திருப்பி என்ன செய்வான்? இதே தான் யாருக்கு செய்வான்? உனக்கு செய்வான்.
இதான் உனக்கு நடக்கும் பிற்காலத்துல. அதுக்கெல்லாம் நீங்க கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கு. அப்பாவுக்கு ஒரு தகப்பன் பிள்ளை என்ன செஞ்சான், ஒரு அலுமினிய பிளேட்டும் டம்ளரும் செஞ்சு வாங்கி வச்சு அதுலதான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் எது காணும், அலுமினிய பிளேட்டும் டம்ளரும் காணும். ஆனா அப்பா இருக்காரு, சாப்பாடு போடணும். மனைவி, ஏங்க உங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பிளேட் எடுத்துவாங்க அப்படிங்கிறா. இங்க பிளேட் எடுக்கிறதுக்கு இவர் போறாரு, இவருக்கு எது கிடைக்கல, பிளேட்டு கிடைக்கல. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கான். உங்க அப்பாவுக்கு சில்வர் பிளேட்ல எல்லாம் போட முடியாது. யாரு? மனைவி. அப்ப கடைசியில தேடி தேடி கடைசியில பையன் வந்து கேட்டாங்க, ஏடா தாத்தாவுடைய பிளேட்டு பாத்தியான்னு. ஆமா பார்த்தேன். எங்க வச்சிருக்க? அங்க எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு எடுத்து வச்சிருக்க? உங்களுக்கு கடைசி காலத்துக்கு கொடுக்கணும்ல. அப்படிதான் வரும். நீ முற்பகல் செய்யின் பிற்பகல் நடக்கும். அது உனக்கு வினைதான். நீ செஞ்ச வினையே அறுப்பாய். இதான் நடக்கும். நம்முடைய வீட்டுல இதுதான் நடக்க போகுது. ஒரு வீட்டுல ஒரு பையன் அப்பாவை அடிச்சுட்டான். அடிச்சு கேட்டு கொண்டு வந்துட்டான். போயா வெளியே, நீ இனிமே இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, உன்னால குடும்பமே எனக்கு கெட்டு போயிடுச்சு. வாசல் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டானா. இழுத்துட்டு வந்தோடனே அவர் சொன்னாராம், தம்பி தம்பி நிறுத்தினாராம். என்னன்னா, நான் எங்க அப்பாவை இது வரைக்கும் தான் கொண்டு வந்தேன், நீ என்ன வெளியவே கழிச்சு அழிவா போட்டிருக்கேன். அப்ப இவர் ஏற்கனவே செஞ்சிருக்காரு. இவரு அவங்க அந்த காலத்துல இவங்க அப்பாவை அடிச்சு கேட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப பையன் அதை விட தாண்டி எங்க கொண்டு போறான், ப்ரமோஷன்ல வெளியே. அதான் நடக்க போகுது. முதலாவது உங்க பிள்ளைகளுக்கு பெற்றவங்களை மதிக்க கற்றுக் கொடுங்க. மரியாதை வார்த்தை, மரியாதையான வார்த்தை, சுத்தமான பாஷை பேசணும்னு பைபிள்ல இருக்கு. செப்பனியா 3:9 சொல்லுது, அவர்களை எனக்கு ஆராதனை செய்ய கொண்டு வந்து அவங்களுடைய பாஷையை முதல்ல எப்படி மாத்துவேன், சுத்தமான பாஷையா மாத்துவேன். இந்த மரியாதை இல்லாத பேச்சுகள் இதெல்லாம் மாத்தி அழகான பாஷையை கொண்டு வரும். மரியாதையை கத்துக் கொடுக்க செய்யும். பெற்றவங்களை கத்துக் கொடு. முதலாவது சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொடு. அடுத்ததாக லூக்கா 10:5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். முதலாவது ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க அந்த வீட்டை வாழ்த்தணும். தூதன் மரியாளுடைய வீட்டுக்கு வந்த போது என்ன செஞ்சாங்க? வந்த உடனே வாழ்த்து செய்தி தான், கிருபை பெற்றவளே வாழ்க. அதே மாதிரி இஸ்ரவேல்ல அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. நீங்க ரூத்தின் புஸ்தகம் படிச்சு பாத்தீங்கன்னா, போவாஸ் உள்ள வருவாரு நிலத்துக்கு, அவங்க எல்லாம் கதிர் அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்த உடனே என்ன சொல்லுவாரு? வந்த உடனே என்ன நடக்கும்? அந்த நாள் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உள்ள வந்தான்னா அவன் சொல்ற வார்த்தை என்ன? 4 ரூத்து 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய பணக்காரன், எஜமான் வந்து அறுப்பறுத்துக்கிட்டு இருக்கிற வேலையாட்களை பார்த்து என்ன சொல்றான்? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உடனே இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எந்த அளவு அவங்களுக்குள்ள ஒரு மரியாதையான ஒரு வாழ்த்து செய்தி வச்சிருக்காங்க. பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும், ஒருத்தர் வசனம் சொல்லி வாழ்த்தணும். முஸ்லீம் பாருங்க, பார்த்த உடனே என்ன சொல்றான்? எவ்வளவு அருமையா அவங்க பேசுறாங்க. நமக்கு இப்படி சொல்ல முடியுதா? அந்த சிஸ்டர் அங்க வருதுன்னா இவன் இப்படி ஓடிடுறான், அப்படி போய் அப்படி ஓடிடுறான். ஏன்னா பார்த்தா என்ன செய்யணுமா? பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் ராபோஜனம் எடுக்கல? ராபோஜனம் எடுத்தா பக்கத்தில் உள்ளவங்களை முத்தம் கொடுக்க சொல்லலாம். இந்த ஆள் வந்து முத்தம் கொடுத்துட்டானா அதனால ராபோஜனமே எடுக்காம ஓடு. எப்படி பரலோகத்தில்? எப்படி பரலோகத்தில் ஒவ்வொரு தெருவா வச்சுக்கிட்டு சண்டை போட்டவனுக்கு ஒவ்வொரு தெரு, 3 பேர்ட்ட சண்டை போட்டவனுக்கு அடுத்த தெரு, இப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ இந்த நேரத்திலேயே செய்ய வேண்டியது, முதலாவது ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அந்த வீட்டை என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். சமாதானத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லுங்கள். பார்த்த உடனே சண்டைக்கும் வாக்குவாதத்துக்குரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்களா, ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கும்போது லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி? முதலாவது என்ன செய்யணும்? நான் சுகம், நீங்கள்லாம் சுகமா இருக்கிறீங்களா? பின்னாலதான் வரும் எங்க அம்மா சுகம் இல்லை, அக்கா சுகம் இல்லை, லிஸ்ட் வரும். ஆனா முதல்ல வார்த்தை எப்படி இருக்கும்? அதுதான் முக்கியம். சுனேமியால் வர்றா, நேரம் வந்த உடனே கேஎஸ்சி அனுப்பி கேட்கறான், அவ எப்படின்னு கேளுன்னு. அவன் போய் கேட்கறான், நீ சுகமா, உன் புருஷன் சுகமா, உன் பிள்ளை சுகமா? உடனே அவன் என்ன சொன்னா? அட செத்து போய் தானே வந்திருக்க சொன்னா. என்ன சொன்னா? சுகந்தான்.
அதான் ஃபர்ஸ்ட் வேர்டு. நம்ம எப்பவுமே நல்லா பேசி பழகணும். நம்ம பேச வேண்டியதில்லை, முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவாங்க இன்னைக்கு அழுதுட்டு வர போறாங்க, இன்னைக்கு பிரச்சனைன்னு. அகத்தின் அழகு எங்க வந்துருது? முகத்துல இல்ல, முகத்தை தாண்டி 3 அடி முன்னால வந்துருது, முன்னுக்கே வருது. யானை வரும் பின்னே முன்னாலேயே வந்துருது. ஆஹா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரச்சனையோட வராங்களே அப்படின்னு தான் வந்துருது. நமக்குள்ள வாழ்த்து சொல்லி பழகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர். முதலாவது, நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அந்த வீட்டில் இருக்கிற ஆவி ஓடட்டும். சமாதான கேட்டின் ஆவி என்ன செய்யட்டும்? போகட்டும். தரித்திரத்தின் ஆவி போகட்டும். பிரச்சனைக்குரிய ஆவிகள் போகட்டும். அதெல்லாம் நம்ம பழகணும். ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்தணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏன் வரல, என்ன விஷயம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அப்படி நீங்க என்ன செய்யணும் சொல்லி பழகணும். முடிஞ்ச உடனே அப்படி சிலைகள் ஆட்டம் போகக்கூடாது. ஒருத்தரை பார்த்தா மனுஷன் தானே, ஒரு லைட்டா ஒரு ஸ்மைல், ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லலாம். என்ன என்ன கெட்டு போகுது? முத்து உதுந்துருமா? இல்லையே. போய் பார்த்து நல்லா பேசலாம். ஒருத்தர் 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 நம்ம அப்படி வாழ்த்தும் பொழுதுதான் நம்முடைய ஜீவியங்கள் மாறும். முதலாவது, ஒரு வீட்டில் பிரவேசித்து அந்த வீட்டை என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள். அந்த வீட்டுக்கு போய் நீங்க பாருங்க, நாபால் பயங்கர குடிகாரன். அவன் சீருவான், பாம்பு மாதிரி சீருவான். ஆனா அவன் வீட்டுக்கு தாவீது ஆளை அனுப்பி அவன் என்ன செஞ்சானா? வாழ்த்தினான். அவன் போய் அவன் வீட்டுல சும்மா போய் நிக்கல, வாலிபர்களை அனுப்பி சொல்றான், நீங்கள் போய் அவனை வாழ்த்துங்கள். 1 சாமுவேல் 25:6. அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு யார அனுப்புறான்? இப்படிலாம் நீங்க போய் சொல்லுங்க, போன உடனே வாழ்த்துங்கள். தாவீது அவன் அபிஷேகம் பண்ணவன் இல்லையா? போன உடனே அவனை சட்டையை பிடித்து இழுங்கள், அவனிடத்திலிருந்து ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு வந்து விடுங்கள், அப்படியே சொல்லி விடுத்தான். நீங்கள் போய் அவனை எப்படி வாழ்த்துங்க? நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உண்டாக, எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாக என்று அவனை வாழ்த்தி, அதுக்கு பிறகு மெல்ல நம்முடைய கோரிக்கையை வைங்க. ஆனா அந்த வாழ்த்துதலை அவன் மதிக்கவில்லை. அதனால பெரிய நியாய தீர்ப்பு வந்தது. அதனால நாம் இந்த நாட்களில் வாழ்த்துதல் சொல்லி பழகணும். முதலாவது நீங்க மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்களை மதிக்கணும். உங்களிலும் ஒருவன் தன்னிலும் மற்றவனை எப்படி என்ன கடவன்? மேன்மை உள்ளவனாக என்ன கடவன். ரோமர் 16ஆம் அதிகாரமா ஃபுல்லா வாழ்த்துதல் தான். ரோமர் தானே? ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அந்த முழுவதும் வாழ்த்துதல் வாழ்த்துதல் வாழ்த்துக்கள் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், ஃபுல் வாழ்த்துக்கள் தான். எத்தனை வாழ்த்துக்கள் சொல்லுங்க? மொத்தம் 20, 15, 16, 17, 18, 19, 20 வாழ்த்துக்கள். அவனை வாழ்த்துங்கள், இவனை வாழ்த்துக்கிறேன், அவங்களை வாழ்த்துக்கிறேன், ஒரே வாழ்த்து தான். அது மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு அல்ல. அவங்க அதுல நீங்க அது ஒரு ஸ்டடி இருக்கு, அது டைம் கிடைச்சா பார்க்கலாம். அது பாஸ்டர் ஜோயலுடைய ஃபேமஸான ஸ்டடி. அது பாஸ்டர் ஜோயல் அவர்களுடைய ஃபேமஸ் ஸ்டடி. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் யாரை வாழ்த்த சொன்னாருன்னு சொல்லிட்டு வருவார். ஏன் அவங்கள வாழ்த்த சொன்னாருங்கிறதுக்கு அது ஒரு லைஃப், அது வாழ்க்கை பாடம். அது அந்த சப்ஜெக்ட் இப்ப நம்ம போக முடியாது. நம்ம ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது வாழ்த்துங்கள். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகி பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி சொன்னது, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயருடைய புளித்த மாவுங்கிறது உபதேசம். பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து ரொம்ப கவனமா இருங்கன்னு சொன்னார். இன்னைக்கு உபதேசத்தை பத்தி நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு சரியான நாலேஜ் இல்லை. சரியான நாலேஜ் வந்துட்டுனா அவங்க சபையா போக மாட்டாங்க, ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. இங்க கரெக்டா உபதேசம்னா என்ன, சத்தியம்னா என்ன, இயேசு சொன்ன உபதேசம் எப்படிப்பட்டது அப்படிங்கும் போது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றா
இந்த உபதேசத்துல ரொம்ப கொஞ்சம் தடுமாறிட்டோம்னா ரூட் மாறிடுவோம். ஒரு சின்ன உபதேசம் நீங்க யோவான்ல நீங்க படிச்சு பாருங்க. யோவான் மீன்ஸ் அதாவது நிருபம். கிறிஸ்துவின் உபதேசத்தை ஒருவன் உங்களிடத்தில் கொண்டு வராமல் இருந்தால் அவனுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதிருங்கள். 2 யோவான் 10 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். உபதேசம் ரொம்ப கவனம். உபதேசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேற்றுமையான உபதேசம் இருக்கு, பொய்யான உபதேசம் இருக்கு, பிசாசின் உபதேசம் இருக்கு, பரிசேயருடைய உபதேசம் இருக்கு, இது போக கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கு, அப்போஸ்தல உபதேசம் இருக்கு. இப்படி உபதேசங்கள்ல ஒவ்வொரு வெரைட்டி தன்மைகள் இருக்கு. உபதேசத்தை நம்ம நல்லா கத்துக்கணும். இயேசு சொல்றார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்கிறது? உபதேசம் பண்ணணும். உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசத்தை பத்தி நமக்கு ஒரு சரியான நாலேஜ் வேணும். கரெக்டான உபதேசம் என்ன? ஞானசானத்தை பத்தி ஒரு உபதேசம் இருக்கு, மனம் திரும்புதலை பத்தி ஒரு உபதேசம் இருக்கு, அபிஷேகத்தை குறித்து ஒரு உபதேசம் இருக்கு, வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து ஒரு உபதேசம் இருக்கு, பரிசுத்தத்தை குறித்து ஒரு உபதேசம் இருக்கு, விசுவாசத்தை குறித்து ஒரு உபதேசம் இருக்கு, வருகை குறித்து ஒரு உபதேசம் இருக்கு. தெளிவா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடம். அந்த உபதேசத்தை நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னு சொன்னா நீங்க பாதையை மாறிடுவீங்க. அதனால இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிங்கள். புளித்த மாவுன்னு என்ன? 1 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. புளிச்ச மாவை பத்தி சொல்லியிருக்க. அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு. உபதேசம் சரியா இல்லைன்னா நம்முடைய ஜீவியத்துல துர்க்குணமும் பொல்லாப்பும் நீடித்திருக்கும். உபதேசம் கரெக்டா வந்துட்டா யோவான் 15:3 சுத்த ஜீவியம் வந்துவிடும். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே சுத்தம். உபதேசம் ஒரு மனிதனை சுத்தமாக்கிறோம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற பாயிண்ட், சுவிசேஷம் ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிறது, உபதேசம் ஒரு மனிதனை சுத்தமாக்குகிறது. சுவிசேஷத்துக்கும் உபதேசத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். சுவிசேஷங்கிறது துவக்கம், உபதேசங்கிறது என்னது? பூரணம். சுவிசேஷம் ஒருவனை கிறிஸ்துவ அண்டை கொண்டு வருகிறது, உபதேசம் ஒரு மனிதனை கிறிஸ்துவாய் மாற்றுகிறது. அப்ப எது முக்கியம்? அதுவும் முக்கியம். அது ஸ்டார்டிங், இது என்னது? நிறைவு. ஆனா அதே நேரத்தில் சுவிசேஷத்துல நின்னுட்டீங்கன்னா கிறிஸ்துவா மாற மாட்டீங்க. உபதேசத்துக்குள்ள வந்தீங்கன்னா கிறிஸ்துவாய் மாறிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த உபதேசத்தை குறித்து இந்த வருஷத்துல முதலாவது ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது ஒருத்தன் உபதேசம் பண்றாங்கன்னா அது என்ன உபதேசம் கேட்டுப்பார். வசனம் கரெக்டா? உபதேசம் கரெக்டா? சத்தியம் கரெக்டா? பைபிள் என்ன சொல்லுது? விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது? இதெல்லாம் வச்சு நீங்க கிளியர் பண்ணணும். அதுல விசுவாசத்துக்கு மாறா எது இருந்துச்சுன்னா அந்த உபதேசம் என்னது? தப்பு. எத்தனை சொல்லியிருக்கேன்? 8. 2 கொரிந்தியர் 8:5 மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட். முதலாவது கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், 2வது ஊழியர்களுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல்னு ஒரு பகுதி இருக்கு. ஒப்பு கொடுக்கிற மனுஷனை வச்சுதான் கர்த்தர் எதையாவது ஒண்ணு செய்ய முடியும். என்னையும் உங்களை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நானோ நீங்களோ கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம வச்சு எதுனாலும் செய்யலாம். அந்த மாடு நுகத்துக்கு உட்பட்டாதான் அந்த மாடை வச்சு அவன் என்ன செய்ய முடியும்? ஒன்னு போரடிக்க முடியும், இல்லாவிட்டா பயணப்பட முடியும். அப்படித்தானே? அந்த மாடு நுகத்துக்கு உட்பட மாட்டேன்னுச்சுன்னா அதை வச்சு என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அதுபோல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுக்கிற மனுஷன் தான் சிலுவையை சுமப்பான். இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அவர் சிலுவையை சுமந்தார். அதுபோல நம்ம ஒப்பு கொடுத்தாதான். ரோமர் 12:1 என்ன சொல்லுகிறது? ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஒப்பு கொடுத்தல் வேணும். ஒரு மனைவி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில தன்னை சரியாக ஒப்பு கொடுக்கலன்னா அந்த குடும்ப வாழ்க்கை தடுமாறிட்டே கிடக்கும்.
ஒரு பிள்ளை பெற்றோருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கலைன்னா அந்த குடும்பத்தில் அவன் குழப்பவாதியாவே இருப்பான். ஒரு விசுவாசி சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தில் கீழ்ப்படிஞ்சு போலன்னா அந்த ஊழியம் செய்யவே முடியாது. இல்லாட்டா அந்த விசுவாசி நிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்காட்டா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒப்பு கொடுக்காத மனுஷன் சிலுவை சுமக்க மாட்டான். நுகத்துக்கு உட்படாத ஒரு மனிதனாகத்தான் இருப்பான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அதனாலதான் முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுங்கள், ஊழியர்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பழகணும். ஆண்டவரே, மரியாள்கிட்ட ஆவியான ஒரு தூதன் பேசுறான். உடனே மரியாள் என்ன சொன்னா, கடைசியா தன்னுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ண முடிச்ச உடனே என்ன சொன்னது, ஆண்டவருக்கு நான் அடிமை. ஒப்பு கொடுத்துடணும். அதுக்கு பிறகு பாருங்க, அந்த ஒப்பு கொடுக்கறவங்க நம்ம மரியாதை இன்னைக்கு ஒரு கூட்டம் கோடிக்கணக்கான ஜனங்கள் தெய்வமா கும்பிட்டுறாங்க. இன்னொரு பகுதியில் மரியாதை பத்தி ஆயிரக்கணக்கான பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது அவ பட்ட நிந்தைகள் இருக்க பெரிய ஸ்தானம் தான். இயேசுவை பெத்தெடுத்த தாய்ங்கிற ஒரு பெரிய ஸ்தானம் கிடைச்சிருச்சு. மகிமையில கூட அவங்களுக்கு நல்ல இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஒப்பு கொடுத்தலுக்காக அவங்க சகிச்ச நிந்தை இருக்க எந்த மனுஷனும் சகிக்க முடியாது. இப்ப நம்மளை ஒருத்தன் சும்மா இல்லாத ஒண்ணு சொல்லிட்டாலே நமக்கு தூக்கம் வராது, தூங்க மாட்டோம், அழுதுகிட்டே கிடப்போம். அப்படித்தானே? அவன் இயேசுவை அந்த இடத்துல அவமானத்தை சகிச்சு அவங்க நெஞ்சாங்க, அந்த பிள்ளைய பெத்தாங்க. முடியுமா? எவ்வளவு ஒரு அவமானம். ஒரு அது அந்த அந்த நிந்தை அவங்களுக்கு எத்தனையோ வருஷமா நீங்கவே இல்லை. ஒரு பட்டயம் உன் இருதயத்தை ஊடுருவி போகும். அந்த நிந்தை இருதயத்தை பிளந்ததுன்னு ஒரு சங்கீதக்காரன் சொல்றான். அவ்வளவு பெரிய நிந்தைய அப்படியே சுமந்தாங்க இயேசுவின் நிமித்தம். அதுக்கு காரணம் ஒப்பு கொடுத்தது. ஒப்பு கொடுத்தால் நீ சிலுவை சுமப்பாய். முதலாவது இந்த வருஷத்துல நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பழகுங்க.